ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த பெருமாள் வந்து ரொம்ப விசேஷமான பெருமாள். பெருமாளுடைய திருநாமம் கருணாகர பெருமாள் ஸ்ரீதேவி பூமாதேவியோட மூலவரில் இருக்காரு. எங்க கருடாழ்வார் தனி சன்னதி உண்டு. அதே மாதிரி ஆஞ்சநேயரும் தனி சன்னதி உண்டு. பிரகாரமூர்த்தி வந்து தும்பிக்கை ஆழ்வார், கைக்கிரவர், லட்சுமி கைக்கிரவர், லட்சுமி மகாவிஷ்ணு, சுர்காதேவி, துபாரபாலவரோட இந்த கோயில் இருக்கு. இந்த கோயில் என்ன விசேஷம்னா, இங்க இருக்க இந்த ஊர்ல பிறந்தவங்களுக்கு கூட பகவான் கருணை காட்டுறது இல்லை. அதாவது வெளியூர்ல இருந்து யாரும் வந்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, தெரியாம கூட ஒரு நம்பிக்கையா பண்ணும்போது உடனே அவங்களுக்கு ஒரு வேலை ப்ரொமோஷன் இல்லை ஒரு குழந்தைங்களோ இந்த மாதிரி செல்வங்களோ நல்லா கொடுத்து அவங்கள பகவான் சேவைக்கு வச்சுக்கிறார். ஒரு மாலை வாங்கி கொடுக்கறது, எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதாவது நடந்து தானே செய்வாங்க பெருமாளுக்கு. அந்த ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுனால அவங்க நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் அவர் பேர் கருணாகர பெருமாள், கருணையை உடனே காட்டுறாரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை அங்கே இல்லை. இங்கே நம்ம பெருமாள் தான் நினைக்கிறாங்க. நல்ல சேவையெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இங்கே ராமச்சந்திர நாயுடுன்னு ரொம்ப முக்கியமானவர். அவருடைய பையன்தான் இப்போ குமார் தர்மோத்தா இருக்காரு. அந்த காலத்தில் வந்து இந்த கோயில் 82க்கு முன்னாடி செதஞ்சு கிடந்திருக்கு. இந்த கல்வெட்டெல்லாம் கிடையாது. அப்போ வந்து இந்த வயக்காட்டில் அங்கங்கே தூக்கி கொண்டு போட்டாங்க கருதடிக்க. அப்போ ஒன்றா தேடி எடுத்து கொண்டு வந்து வைக்கிறபோது கூட இந்த ராமச்சந்திர நாயுடுக்கு வந்து ரொம்ப காலில் அடிபட்டுன்னு சொல்கிறாங்க. காலில் அடிபட்டுருச்சான், கல் விழுந்து பனைமரத்தில் வச்சு ஏற்றி கொண்டு வரும்போது அது கால் அடிபட்டு ரொம்ப நாள் அவர் கஷ்டப்பட்டு அவங்க அப்பா இறந்துட்டாரு. அது பிறகு அவருடைய வாரிசு தான் இப்போ பார்க்குறாரு. ஒவ்வொரு திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக பண்ணுறோம். உரியடி உற்சவம் மெயினாக பண்ணுறோம் இந்த கோயிலில். அதே நேரத்தில் அடுத்து வந்து சொர்க்கவாசல் பண்ணுறோம், வைகுண்ட வருஷத்தில் ஒருக்கா. அதே மாதிரி ஆஞ்சநேயர் ஜெயந்தி, அந்த நாமக்கல்ல ஆஞ்சநேயர் பண்ணுறோம்ல, அது மாதிரி ஆஞ்சநேயர் ஜெயந்தி பண்ணுறோம். ரொம்ப ஒரு சிறப்பு. ஆஞ்சநேயர் அதை விட ரொம்ப பலம் வாய்ந்தவர். அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாலை கட்டி போட்டால் கூட ஒரு துளசி மாலையும் இல்லை வந்து ஜெய் ஸ்ரீராம்னு எழுதி அவருக்கு மாலையாக போட்டாலும் சரி, இல்லை மாலை வாங்கி போட்டாலும் சரி, வெத்தலை மாலை போட்டாலும் சரி, அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும். அவருக்கு ரொம்ப அவசியம் பண்ணுறது கூட யாரும் ரொம்ப கிடையாது. ஆனால் எப்பயோ ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணுறது தான் அவருக்கு வெளியாளுங்க. ஆனால் எப்பயும் சனி ஞாயிறு அவசியம் நடந்துக்கிட்டே இருக்கும். சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை புதைக்கிழமை நடந்துக்கிட்டு இருக்கும். சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் இங்கே என்ன ஒரு இதுன்னா, அங்கே அந்த காலத்தில் ஜமீன் பரம்பரையிலேருந்து இந்த கோயில் பார்த்துருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து சித்தர்களாக அங்கே இருந்த மாதிரி தெரியுது என்னுடைய அனுபவத்துக்கு. ஏன்னா அந்த சித்தர்கள் இருக்கிற இடத்துல தான் நாம் இருக்கவும் முடியும். ஏன்னா நாங்களாம் ஒரு இடத்துல இல்லை. நான் ஒரு 3 மாதம் இருப்பேன் ஒரு கோயிலில், வேறு இடத்துக்கு போயிடுவேன். ஆனால் அங்கே வந்ததுலேருந்து ஏன் அப்படின்னா பகவானுக்கும் பிடிச்சிருக்கு போல, அதான் எனக்கு தெரியுது. 13 வருஷம் ஆகுது. வந்ததுலேருந்து ஏதாவது ஒன்றுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப பகவான் வந்து இறங்கி நான் சாப்பிட்லாம் கூட எனக்கு சாப்பிட வச்சு தான் அவருக்கு ஒரு நெய்வேத்தியம் பண்ண வைப்பார். அது ஒரு விசேஷமாக இருக்குது இந்த கோயில். ஏன்னா எனக்கு பசி இருக்காது, இருந்தால் கூட வெளியூர் வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு 2 ஹவர் கழிச்சு வந்தால் கூட நெய்வேத்தியம் பண்ண போனால் இங்கே ஏதாவது பழம் அதான் வச்சுருப்பார். அதை சாப்பிட சொல்லி தான் என்னை வேலை வாங்குவார். ஏன்னா அதுதான் அவருடைய கருணை. ஏன்னா அதை மறக்கவே முடியாது. அதோட உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா துன்பம்னு சொல்ல முடியாது. இந்த சரீரத்தை வந்து எப்பயும் அனித்தியம். இதில் வர்றது வந்து அனைத்தையும் ஒரு சுகம்தான். லாபம் நஷ்டம், நம்மளுக்கு ஜுரம் அடிக்குது, சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, இதெல்லாம் கூட பெருசாக தெரியுதில்லை. ஏன் அப்படின்னா அவருடைய கருணையினால நம்மளுக்கு அது ஒன்றும் இல்லாமல் போகுது. அதே நேரம் அவரே இந்த கோயிலில் வந்து எது செஞ்சாலும் சரி நான் செய்கிறதில்ல, எது செஞ்சாலும் நான் செய்கிறதில்ல. ஏன்னா இதெல்லாம் பெயிண்டிங் பண்ண வச்சவர் பெருமாள் தான். ஏன்னா ஆர்சியில் வந்து ஒரு சாரம் போட்டு தான் நம்ம மேலே ஏறி ஆர்சி பெயிண்ட் அடிக்க முடியும். அதெல்லாம் பகவான் கருணையெல்லாம் ஒன்றும் நடக்க முடியாது. அதில் ரொம்ப சிறப்பான ஒரு பெருமாள். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அவர் மேலே கருணை தான் வருது. சும்மா இருக்கவே முடியாது. ஒவ்வொரு நேரமும் ஏதாவது சேவை பண்ணிக்கிட்டு தான். இன்னைக்கு கூட காலைல ஒயிட் வாஷ் பண்ணிட்டு தான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, சளி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அப்படியே படுத்திருந்தேன். சார் போடணுன்னு உடனே இதாகிடுச்சு. அது மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே ஒரு ட்ரெஸ்ஸு வந்து பெருமாளுக்கு ஒரு திருவிழா யாராவது எடுத்துகிட்டு வர்றாங்கன்னா அது நான் சொல்லிவிட்ட கலரு, நான் சொல்லிவிட்ட அந்த வஸ்திரம் வந்து அந்த மெஷர்மெண்ட் இருக்கணும், அளவு. அது கம்மியாக வந்தால் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் எனக்கு காசு கொடுத்துருங்கன்னா சில பேர் கொடுக்குறான், சிலர் கொடுக்கல, அது கூட இது கிடையாது. பெருமாள் பிடிச்ச மாதிரி செய்யணும்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். வர சொல்ல அவங்கள பிடிச்சிருக்கு. எப்படி பெருமாளுக்கு கூட இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஒரு அம்மா பிள்ளைகிட்ட பழகுறாங்கன்னா பிள்ளைய பற்றி அம்மாவுக்கு தான் தெரியும். அப்போ யாரும் அர்ச்சனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு படி நடந்தோம்னா நம்மளுக்கு உடனே அந்த பலன் கொடுத்துருவார்.
சில பேர் அது பண்ணலாம், நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு பண்ணுறபோது அவர் கொஞ்சம் லேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி விஷயம் ரொம்ப. அதே மாதிரி இந்த கார்டன் வந்து பக்கத்தில் கார்டன் தென்னை மரம்லாம் 13 வருஷம் முன்னாடி எதுவுமே கிடையாது. சரி, பெருமாள் இவ்வளவு வெயிலில் இருக்காரேன்னு ஒன்றுனா ஒருத்தருடைய தென்னங்கன்று எல்லாம் மாமரம் கொய்யா மரம் எல்லாம் வாங்கி வச்சேன். இன்னைக்கு ஒரு பூஞ்சோலை மாதிரி இன்னைக்கு பகவான் ஆகிட்டார். ஏன்னா நான் எங்கேயாவது போயிடக்கூடாது, என்ன எங்கேயோ வச்சிருக்கணும் அவர் வேண்டுகோள், அது எனக்கு தெரியல. அது ஒரு கருணை. வர்றவங்களும் இதை பார்த்தோன்னே போகிறதுக்கே மனசு இருக்கு. இந்த இடம் அப்படி ஒரு குளுமையாக இருக்கும், சாநித்தியமாக இருக்கும். அவ்வளோ சாநித்தியம் வைக்கும். ஏன்னா ஒரு கோயிலில் அர்ச்சனை பண்ணுறோம்னா நம்ம காசுக்காண்டி பண்ணக்கூடாது. காசுக்காண்டி இல்லை, பகவான் திருப்திக்காண்டி பண்ணும். அப்படி பண்ணும்போது அது யார் மூலியமாக கொடுத்துருவார், அதை எதிர்பார்க்க மாட்டோம். இருந்தால் கூட எப்படியாவது நம்மளுடைய கடமை அவர் செஞ்சிட போது நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக சேவை பண்ண தோணும். வெளியே கொஞ்சம் பண்ணிட்டு நம்மளை யார் கேட்குறா அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா கடமை, அது பெருமாள் செய்கிற கடமையே செய்யணும். கோயிலை திறக்க சும்மா வெள்ளை அடிச்சுட்டு அப்படியே தண்ணி ஊற்றிட்டு அப்படி இருக்கக்கூடாது. அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அவர் சேவை பண்ணும்போது உடனே ரொம்ப சந்தோஷமாயிருவார். இதை விட ரொம்ப பெரிய விசேஷம்னு ஒவ்வொரு திருவிழாக்களும் அந்த ட்ரெஸ்ஸு நல்லா பார்த்து நான் தான் போயிருக்கிறேன். அதாவது இங்கேருந்து மயிலாப்பூருக்கு கூட போவேன், அங்கேருந்து பேரிஸுக்கு போவேன், அங்கே கிடைக்கலாம் டி நகருக்கு போவேன். இங்கே எது ஒன்று கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு இப்படி வந்தோம். அது கஷ்டம்னு எனக்கு தெரியாது, நல்லா இருக்கணும் பெருமாளுக்கு அப்படின்னு எடுக்கிறபோது அந்த ட்ரெஸ்ஸே அழகாக இருக்கும். அவருக்கு வஸ்திரம் கட்டும் போதே அப்புறம் மாலை போட்டு பிற அவருடைய அலங்கார ஆவரணங்கள்லாம் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ நம்ம என்ன உள்ளத்தோடு செய்கிறோம் அது அங்கே நம்மளுக்கு பிரதிபலனாக காட்சி கொடுக்கும். அதோட எனக்கு ரொம்ப இப்போ தற்சமயம் ஒரு 15 நாள் இருக்கும். அப்போ எனக்கு யாருமே ஒத்துழைக்கலை. ஒரு ஒற்றை அடிக்கிறதுக்கோ, ஒரு கூட்டி பெருக்கோ, துணி துவைக்கிறதுக்கோ, பாத்திரங்கள் இருக்கோ யாருமே இல்லை. நான் கிளம்புறேன் பெருமாளே, உன்னையும் மதிக்க மாட்டேன், உனக்கு அலங்காரம் முன்னாலும் யாரும் வர்றதில்லை, அவனை அவ்வளோ தூரம் பண்ணி யாரும் பார்க்கறதுக்கு அலங்காரம், அப்போ எனக்கு இருக்க பிடிக்கல, கிளம்புறேன் அப்படின்னோடனே அவர் 2200 வருஷத்துக்கு முன்னாடி இதே சாவி கொத்து, இந்த சாவி கொத்து தான் இடுப்பில் வச்சுருக்கேன் அத்தனை வருஷமும். அதே இந்த ஃபோன் ஒன்று வச்சுருக்கேன், அந்த செல்ஃபோனு தான் இருக்குது. இதே தர்மவர்த்தா தான் அந்த 2200 வருஷம் இருந்திருக்காருங்கிறது எனக்கு தெரியப்படுத்துறாரு பெருமாள். அப்போ தான் நான் எதுவும் நினைக்கல, பகவான் உன் விருப்பம் அப்படின்னு சொல்லி சேவை அதிகமாக பண்ண வைக்கிறார். ஏன்னா நெருக்கம், அதாவது கணவன் மனைவிக்கும் அப்பா அம்மாவுக்கும் தங்கச்சி அண்ணனுக்கும் உள்ள நெருக்கத்தை விட பகவான்கிட்ட தான் ரொம்ப நெருக்கங்கிறத அதுக்கு வரை எனக்கு உணர வச்சு சொன்னது. நான் இதெல்லாம் எதுவும் கணக்கு பார்க்கல, எது கிடைக்குதோ அது பகவான் இருப்போம், எதை செய்ய சொல்கிறா அது பகவான் விருப்பம் அப்படின்னு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு 2 மணிக்கு கூட எழுப்பிடுவார். சனிக்கிழமை மாலைகள்லாம் வந்துருச்சுன்னா அவருக்கு என்னை படுக்கவே விட மாட்டார். எழுப்பி உடனே என்னை அலங்காரம் பண்ண வைப்பார். அலங்காரம் பண்ணி எல்லாம் 5:30 மணிக்கு முடிக்கும். 6 மணிக்கு 6:30க்கு ஜனங்க வருவாங்க. பிரசாதம் நெய்வேத்தியம் எல்லாம் எப்படி பண்ண முடியும்? சாதாரண ஒரு ஆத்மா பண்ண முடியாது. உலக விஷயத்தில் இருந்தோம்னா புலன்கள் பண்ண முடியாது. புலன்கள் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணும்போது அதை அவரே இறங்கி செய்கிறார். டைம் ஆகுது அப்படின்னு அவர் நிறைய டைம் வர்றாரு. நம்மளுக்குன்னா டைம் ஆச்சுன்னு நினச்சிரோம்னா அவர் குறைச்சிடுறாரு டயத்தை. அவருக்கு செய்கிற போது அது டயத்தை அதிகப்படுத்துகிறார். இரவு அதிகமாகவும் பகலை கம்மியாகவும் ஆக்கிறாரு. பகவான் நினச்சா முடியும் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பெருமாள் சொல்லலாம். இந்த கோயில் நெட்டில் பார்த்தோன்னா கருங்குழி பல்லவன்னு வரும். நெட்டில் போட்டால் கருங்குழி பல்லவன்னு தான் காட்டுது. அப்போ அந்த காலத்தில் அந்த கருங்குழி பள்ளத்திலேருந்து அது கோயில் இருந்திருக்கலாம். 2200 வருஷம் இல்லையா? அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஜனங்க வந்து கோயில் சின்னதாக இருக்கலாம், தெரியல எனக்கு. ஏன்னா அவர் அந்த மாதிரி கோட்டை சுவர்லாம் காட்டுறாரு, பயங்கரமான கோட்டை சுவர். எங்கே திருப்பதி ஸ்ரீ ரங்கநாதர் கோட்டை 7 கோட்டைக்குள்ளே போகணும் பெருமாளை பார்க்க மூலவரை. அதே மாதிரி இது அப்படி உடைஞ்சி ரொம்ப துப்பாக போய் கிடக்கு, பல்பொடி மாதிரி கிடக்கு அந்த கோட்டை சுவரெல்லாம். அது உள்ள நானும் போகிறேன், வடக்கு வாசலை பூட்டிட்டு. மூலஸ்தானம் எங்கன்னு தெரியல, திடீர்னு தண்ணி கழுத்து மட்டும் வருது. ஆனால் அரிச்சிட்டு போகல என்னையும். அதே நேரம் 2 ராஜாக்கள் தங்க போட்டில் அதில் வர்றாங்க. அது கூட எனக்கு பெருசாக தெரியல. மூலஸ்தானம் காணவே எங்கே போகிறது அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது பகவான் ஆதிசேஷனை இங்கே தான் இருக்கேன், நீ எங்கே தேடிக்கிட்டு இருக்க அப்படின்ற, எத்தனை ஜென்மம் நீ இருக்க, நீ ஏன் இந்த முடிவு எடுத்த அப்படின்னு சொன்னது. ஆனால் இதான் ரொம்ப எனக்கு பயங்கரமான ஒரு அந்த வைப்ரேஷன் சொல்ல முடியாது. அது நினச்சி ஒரு அமிர்தம்னா, இந்த அமிர்தம் மாதிரி எப்பயுமே நம்ம சாப்பிட்டது நினைக்கிறோம், அதை விட அமிர்தம், சாப்பிடாமே அமிர்தம் பகவான் அப்படிங்கிறத உணர வச்சார் எனக்கு. அது ஒரு ரொம்ப விசேஷமானது. பகவான் அவர் ஸ்ரீதேவி பூமாதேவோட இருக்காரு. அந்த எந்த கோலத்தில் இருக்காரோ
நம்ம இதயம் சுத்தம் ஆகிறமோ இது தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். நாம ஹரிநாமம் சொல்லுங்க, நிறைய நாம சொல்லணும். நாராயணன்னு சொன்னாலும் சரி, ஓ நமச்சிவாயன்னு சொன்னாலும், ஓங்காரம் கூட சொல்லலாம். இது எல்லாம் ஒரே இதுதான் போகுது. அது சொல்லும்போது நம்ம வந்து இதயம் வந்து பாவமெல்லாம் நீங்கணும்னு நம்மளுக்கு அவரை உணர்றதுக்கான தன்மை கிடைக்கும். அதனால ரொம்ப சிறப்பு வாய்ந்த பெருமாள். இன்னொன்று, இந்த கோயிலுக்கு வர்றதும் ரூட் எப்படின்னா, தாம்பரத்துல இருந்து 515 மகாபலிபுரம் வண்டியில் ஏறினோம்னா பையனூர் கிராமம், ஏவிடி காலேஜ் அடுத்த ஸ்டாப் பையனூர் கிராமம். இங்கே இறங்கணும். அதுலேருந்து மேற்கு பக்கமாக இருக்கும், வலது பக்கமாக பெருமாள் கோயில். முதல் தெருவில் பெருமாள் கோயில் தெருவில் பெருமாள் இருக்கார். யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். எந்த நேரம் இங்கே தான் இருப்பேன் நான். சனி ஞாயிறுக்குள்ளே அங்கே தான் இருப்பேன். வீட்டுக்கெல்லாம் போகிறேன். என்னைக்கோ ஒரு நாளைக்கு வெளியில் போகலாம், செய்யலாம். ஃபோன் நம்பரும் இதில் இருக்கும், அதில் பாட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். காலையில் கோயில் வந்து 5 மணிக்கு சன்னதி திறந்துடும். 5 மணிக்கு திறந்து 1 மணி வரைக்கும் இருக்கும். 1 மணிக்கு அடுத்து 3 மணி வரைக்கும் மூடி இருக்கும். கொஞ்சம் ஸ்க்ரீன் தான் போட்டிருக்கோம். ஏன்னா அது கிராமம், திடீர்னு எல்லாரும் வருவாங்க, என்னப்பா கோயில் திறனுங்க, ஏதாவது ஒன்றுன்னா வருவாங்க. அது கிராமத்தில் மூட முடியாங்கிறது ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். வந்தாங்கன்னா நான் அர்ச்சனை பண்ணுவேன். அதுக்கடுத்து 7:30 மணி வரைக்கும் இருக்கும். சாயந்தரம் 3 மணிக்கு திறந்தால் 7:30 மணி வரைக்கும் இருக்கும். இந்த கோயில் வந்து ஆரம்ப டேச்சு 2200 வருஷம் பழமை வாய்ந்தது இந்த பெருமாள். அந்த நேரத்தில் சிறப்பான அபிஷேகம் அப்படின்னா, மாதம் வந்து ஏகாதசி, 2 ஏகாதசி. அந்த ஏகாதசி மதியானம் வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது சங்கல்பம் இருந்ததுன்னா, குழந்தை இல்லை, ஒரு வேலை பதவி கிடைக்கணும், வேறு கடை வியாபாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மதியானம் வரைக்கும் தண்ணி கூட இருந்தால் குடிக்காம அதுக்கு பிறகு விரதம் பூர்த்தியானா கூட அந்த பலன் கிடைக்கும். இந்த கோயிலில் அந்த ஒரு விசேஷம் அது 2 ஏகாதசி மாதத்தில். அதே நேரத்தில் அமாவாசைக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அமாவாசைக்கு வந்து மதியானம் வரைக்கும் மாவு பொருள் சாப்பிட, தண்ணி, பாலுங்கள், பழங்கள் இது மாதிரி சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டு விரதம் மதியானம் வரைக்கும் இருந்துட்டு பிறகு உங்கள் முன்னோர்களுக்கு வச்சு இது பண்ணும்போது முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் அந்த பாக்கியம் கிடைக்குது அவங்களுக்கு. இந்த கோயிலில் கூட விசேஷம். அதே மாதிரி மாத சிவராத்திரி இங்கே கிடையாது, அது சிவனுக்கு. நம்மளுக்கு வந்து இந்த ஏகாதசியும் அதுக்கடுத்து பௌர்ணமி இன்னைக்கு சிறப்பாக நடக்குது. அன்னைக்கு பௌர்ணமி எதுக்கு அது பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இருட்டட்டாக இருக்கிறோம், நம்ம மனசு வந்து இருட்டட்டாக இருக்குது எல்லாத்துக்குமே. ஒரு தொழில் பண்ணுறோம் சரி, ஒரு டேரக்டாக இருக்கும் சரி, உலக விஷயத்தில் இருக்கோம் சரி, ரொம்ப இருட்டாட்டாக இருக்கவங்க அன்னைக்கு வந்து பெருமாளே கதின்னு ஒரு மணி நேரமாவது நினைக்கணும். இந்த கோயிலில் வந்து 1 மணி நேரம் உட்காந்து பெருமாளை பார்த்துட்டு அன்னைக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு பெருமாளுடைய தரிசனம் பண்ணி போனாங்கன்னா அவங்கள வந்து இருள் சூழ்ந்து இருக்கிற அந்த இதயம் வந்து பளிச்சுன்னு எப்படி அன்னைக்கு பௌர்ணமி எப்படி இருக்கோ அது மாதிரி ஆகி பல விஷயங்கள் நடக்குது. அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறையா நிகழ்ச்சிகள் இருக்கு. அதுக்கு வந்து இங்கே அதாவது வெளியில இருந்து வர்றவங்க தான் ரொம்ப கருணை காட்டியிருக்காரு எனக்கு தெரியுது. இந்த ஊர்ல வந்து நம்ம பெருமாள் நினைக்கிறாங்க, அது குறையா சொல்ல நினைக்கிறாங்க, ஒரு சேவை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா சேவை பண்ண யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு உடனே இது பண்ணிடுறாங்க. எங்கேயோ வந்து வர்றாங்க, கொஞ்சம் எண்ணெய் வாங்கிட்டு வாங்க சார், அரிசி இல்லை சார், கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க, இல்லை எனக்கு வந்து நல்லெண்ணெய் பெருமாளுக்கு வந்து அது உடம்பு தேய்ச்சி வர்றதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் வாங்கிட்டு உடனே கொடுத்துட்றவங்களுக்கு அவங்களுக்கு நல்லா இன்னும் எது வேணுமான்னு கேட்குற அளவுக்கு அவங்க மனசு குளிரப்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு விசேஷமானது. அவன் நம்ம வரும்போது ஏதாவது கொண்டு வரணும். அது பெருமாளை பார்க்க வரும்போது கையில் எதுவும் சும்மா வரக்கூடாது. எதையா ஒரு பூவாவது, ஒரு பழமாவது, வெத்தலை பாக்க, பத்ரம் புஷ்பம் பழம்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. ஒரு வெத்தலை பக்கமாவது கொண்டு வந்து இந்த பெருமாளுக்கு வைங்க சார். இல்லை ஒரு கல்கண்டு, முந்திரி, திராட்சை கொஞ்சம் 10 ரூபாய். அதை பலனை எதிர்பார்க்காம வைக்க சொல்றாரு. பிரதிபலனை எதிர்பார்க்க வைக்கிற போது அந்த காரியம் உடனே சக்சஸ் பண்றேன் அப்படின்றார். அதுல ரொம்ப விசேஷமான பெருமாள் கருணாகர பெருமாள். ஆனால் ஆதியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த ராமச்சந்திரன் நாயுடு, இன்னொருத்தர் வந்து அவங்க சொந்தக்காரவங்க, இவங்களாம் ரொம்ப அந்த கோயில் ஒரு 10 ரூபாய் எண்ணெய் வாங்குறதுக்குள்ள காசு கிடையாது. கோயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து தென்னை மரம் வச்சு அந்த தேங்காய் பகவானுக்கு யூஸ் ஆகுது. வர்றவங்களுக்கும் இங்கே ஒரு விசேஷம் என்னன்னா, எதிர்பார்க்காம வருவாங்க, ஆனால் தேங்காய் மரம் உடச்சி கொடுப்பார் பெருமாள். கொடுக்க வைப்பார், நான் கொடுக்கறதில்ல. அந்த மாதிரி ஒரு விசேஷம். அவன் வாங்கிட்டு போனோம், பெருமாள் தேங்காய் கொடுத்தாரு, நல்லா இருக்காது பாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்ன சொல்ல மாட்டாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு இது. அதே இந்த முன்னோர்கள் செஞ்சாங்களே இந்த ஊரில் பழைய இவங்க, அவங்களாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த காலத்தில் ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் ரொம்ப தர்மர் சொல்லுவார், நாங்கள் அன்னைக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கட்டணும், இன்னைக்கு வந்து யாருமே அதுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது
நம்மளோட சேர்ந்து அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, வருத்தப்படுவார். அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாதுயா, அது பகவான் விருப்பம். ஒருத்தவங்களுக்கு அந்த சேவை கிடைக்குதுன்னா அது பகவான் விருப்பம். அது நம்ம ஒருத்தரையும் குறை சொல்ல முடியாது. நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த அந்த அதை அனுபவிக்கிறோம், நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, எல்லாத்துக்கும் தெரியாது இல்லையா? பெருமாளுங்கிற வருத்தம் நம்மளுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. கோயிலில் கட்டிட்டாங்க, போனால் திருவிழா கொஞ்ச நேரம் போய் பார்ப்போம், பிரசாதம் கொடுப்போம், அப்படிதான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வருவாங்க சில பேர். அப்படி இருக்கும், அதுக்கு தகுந்த பலன் அவங்களுக்கு இருக்கு. ஆனால் முழுசாக கிடைக்காது அந்த பலன். புரட்டாசி மாதம் ஊரேடி உற்சவம் நடக்குது. அது 4வது வாரம் ஊரேடி உற்சவம் மெயினாக நடக்கும். அதே மாதிரி மார்கழி மாதம் சொர்க்கவாசல் திறப்பு விழா. அன்னைக்கு காய்கறிலாம் அலங்காரத்தோட மண்டபம்லாம் எப்படி வைகுண்டம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இங்கே அலங்காரம் நடக்கும். அது எங்கேருந்து என்ன வருதுன்னு தெரியாது. யார்ட்டையும் ஒரு 2 பேர்கிட்ட சொல்லியிருப்பேன், மற்றவங்களாம் பெரிய வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அலங்காரம் பண்ண தான் ஆள் இருக்காது. அப்போ தான் வருத்தமாக இருக்கும். முக்கால்வாசி ரொம்ப சின்ன பசங்களை தான் வச்சு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு பண்ணுவோம். வாழை மரங்கள் வெட்டுறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாரும் இருக்காது. திடீர்னு யாராவது வருவாங்க, சார் இதை கொஞ்சம் செய்யுங்க, ரொம்ப வேலை உள்ளே இருக்கு மூலஸ்தானில், அவங்களே பண்ணி விட்டுருவாங்க. தோரணம் கட்டுவாங்க, இருக்கிறாங்க. ஆனால் பகவான் ஏதாவது கொடுத்தாதான் வரணும்னு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம போனால் அவருக்கு தெரியும் அப்படின்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. போனாலே என்ன வந்திருக்கான் அப்படின்னு பகவானுக்கு தெரியும் இல்லையா? என்ன காரியத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு நல்லாவே தெரியும். அப்போ நம்ம சொல்ல வேண்டியது இல்லை பகவானுக்கு. நம்ம அப்பாவை எப்படி நம்மளுக்கு பிள்ளைக்கு எப்படி செய்வாரோ அதே மாதிரி அவர் நல்லா பார்த்துக்கிடுவார். ஒவ்வொரு நிமிஷம் பகவானை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காரு. பகவான் தான் இந்த ஆக்டிவ் கூட, இந்த பேசுகிற கூட, இந்த உணர்வு கூட, பார்க்குற கூட எல்லாமே அவர் தாங்கிறது நம்மளுக்கு தெரிய வராது யாருக்கும். அதை அப்படியே அவரே கடவுள் மாதிரி சொல்கிறார் அப்படின்னு நினைக்க முடியாது. அது சொல்ல முடியாது. ஏன்னா நானே இந்த உடம்பாகவும் இருக்கேன், ஆத்மாவும் இருக்கேன்றாரு கீதையில். உடம்பே ஆத்மான்றார் சில நேரத்தில். அப்போ புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். உடம்ப வச்சு தான் அந்த உணர்வு கலப்படமாக இருக்குது. இந்த பஞ்சபூதம் சேர்ந்துருக்கனால கலப்படத்தில் இருக்கிறவங்க நம்ம அப்படி தான் உணர முடியும். ஏன்னா அதை தன்னை உணர்ந்தவங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். தான் யார், நான் சரீரமா ஆத்மாவா அப்படிங்கிற பகவான் நம்ம விடுவிச்சா தான் சரீரத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். அப்போ ஒரு தரம் அந்த நோக்கத்தில் வரும்போது மற்றதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா இந்த லட்சுமியை தேடி நம்ம வரக்கூடாது. நான் யார், என்னுடைய சுய விருப்பம் என்ன, என்னுடைய சுய நேரம் தெரியணும். எனக்கு இவ்வளோ கஷ்டத்தில் வச்சுருக்கேன், நான் உனக்கு தான் சேவை பண்ணுறேன், இருந்தாலும் என்ன ஏன் கஷ்டத்தை கொடுக்கணும், நம்மளை நெருக்கமாக வைக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கிட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நெருக்கி நம்ம பகவானை அன்பாக வச்சுக்கிறது இல்லை. அந்த சமயம் வரும்போது அது பலனை வாங்கினோடனே டக்குன்னு வர மாட்டேங்க, குழந்தை கிடச்சிச்சா வர மாட்டேங்க, ஏன் வராத வர முடியாது, சாமி பிஸியாக இருக்குது அப்படின்றோம். அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரமாக காலையில் ஒரு 5 நிமிஷம் அப்படி தரிசனம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் உள்ளே வரணும்னு கிடையாது, வெளியே கேட்டில் இருந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கலாம் தரிசனம். அப்படி பகவான் ரொம்ப கருணையாக இருப்பார். நாம சொல்லுங்கள் எல்லாத்தையும். ஹரே கிருஷ்ணா நாமம் தன்னை உணர்றதுக்கான நாமம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்கிறதும் ஒன்று தான். ஓம்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓம் நமச்சிவாயன்னு சொன்னாலும் ஒன்று தான். எந்த நாமம் சொன்னாலும் உள்ளே போய் சொல்லணும். வெளியில் காது மூக்கு இதெல்லாம் வெளியில் விட்டோம்னா அந்த சக்தி குறையிறதுனால நம்மளை தெரிஞ்சுக்கிட முடியாது. மொயினா அந்த மனசை உள்ளே இழுக்கணும். வெளியே எங்கேயோ போகும், இங்கே இருப்போம், இப்போ வீட்டுக்கு போகும் இந்த மனசு. அப்போ பாதி சக்தி அங்கே போனோன்னே பாதி சக்தியை வச்சு தன்னை உணர முடியாது. அதை உள்ளுக்குள்ள தன்னுடைய சரீரத்துக்குள்ளே லயமாக்குற போது நம்மளுக்கு அந்த விடுதலை வேணாம், விடுதலை பரணும், ஏன்னா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. ஏன்னா ஆத்மா அப்படி இருக்கு. ஆத்மா லயமா சுகமா இருக்கு. அதுக்கு எந்த காரியமும் கிடையாது. ஒரே பகவான் சேவை தான் அது. அந்த சேவையை மட்டும் கரெக்டாக செஞ்சோம்னா பகவான் நம்மளை எல்லா லட்சுமியும் அவங்ககிட்ட தான் வருவாங்க. பகவான் நாமம் தொடர்ந்து சொல்றவங்களுக்கு லட்சுமி வந்துக்கிட்டே இருப்பா, தேவை இருக்காது. நம்ம பகவான் சேவைக்கு யூஸ் பண்ணலாம். நம்மளுக்குன்னு பண்றபோது அதை அங்கே ஸ்டாப் பண்ணிடுறது. ஏன்னா எல்லாமே பகவானோட சேர்ந்துருக்கு லட்சுமி. பகவானை மட்டும் நம்ம கூட்டிட்டு லட்சுமி வேணாம் அப்படின்றோம். அப்படிங்கிறது நம்மளுக்கு அது தொடர்ந்து இருக்க மாட்டேங்குது. ஒரு வீட்டில் இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போயிடும், இன்னொருத்தவங்க கைக்கு போயிடும் அந்த லட்சுமி. ஏன்னா பகவானை சேர்ந்து இருக்குது. பகவானே நமக்கு எதின்னு இருக்கிற போது அது நம்மளை விட்டு போகாது. இதுதான் ஒன்று.